நீங்க தேவ பிள்ளை தானே? தேவ பிள்ளைதான். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ல? இருக்கிறார் தான். உங்களுக்குள்ள ஆவி இருக்குல்ல? இருக்கு. அப்படின்னா தேவன் பேசுறப்ப ஒரு தீர்க்க தரிசனத்தை தந்து ஒரு தட்டு தட்டுனார்னா நீங்க எழும்பிதான் ஆகணும். தட்டுற பந்து நீங்க என்னதான் அடிச்சாலும் நான் எழும்ப மாட்டேனியா? எழும்புற மாதிரி ஐடியாவே எனக்கு என்னன்னா இல்ல ஐயா, இந்த தட்டுற வேலையில என்ன செய்யாதீங்க. நீங்க வச்சுக்கிறாதீங்க ஐயா. பரவாயில்ல, ஒரு நேரம் தட்டுறேன், திரும்ப அவர் கைக்கே வருது. ஆமென். அப்பனா பந்துல காத்து இருக்குன்னு அர்த்தம். எஸ். நீங்க என்ன பேசினாலும் நான் சிரிக்க மாட்டேன், நான் ஆமென் சொல்ல மாட்டேன். நீங்க வர்றப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு தீர்க்க தரிசனத்தை தந்து திரும்பவும் உங்க பந்து எகிருதுன்னா உங்க விஷயத்துல உசுர் இருக்கு சாமி. ஆமென். ஹல்லேலூயா. உங்க காரியம் முடிவுக்கு வரல. ஆமென். ரட்சிக்கப்படாதவன்ட்ட போய் ஒண்ணு சொன்னீங்கன்னா அவனால திரும்ப எப்படி பவுன்ஸ் ஆக முடியாது. ஆனா நான் மட்டும் பவுன்ஸ் ஆகிறேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்குள்ள ஆவி இருக்கு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுறாரு. அதனால அவர் ஒரு வார்த்தையை தர்றப்ப என் மனசு இப்படி துள்ளுது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பேசுறப்ப என்னால துள்ளாம இருக்க முடியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு பேரு தான் தட்டி தட்டி நம்மளை எழுப்புறது. ஆமென். எப்படி எழுப்புறாரு? தட்டி 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 என்னை எழுப்புறாரு. ஆமென். இப்படியே அடிச்சு 2001 இருந்து அப்போஸ்தலர் எழுப்பு, தீர்க்கதரிசி எழுப்பு, சுவிசேஷர் எழுப்பு, யுத்த குதிரை, கூழாங்கல்லு, சுதந்திரம், சுதந்திரவாளி, அடுக்கிக்கிட்டே அடுக்குக்கு மேல அடுக்கான தீர்க்க தரிசனம். இந்த பந்து ஏன் இன்னும் குதிச்சுக்கிட்டே இருக்குன்னா அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அடுக்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு அடி அடிச்சுட்டு விட்டா என்ன ஆகும்? அப்படியே சோர்ந்து கீழப்பட்டு. ஒரு அடி அடிச்சுட்டு இப்படி விட்டாரா? விடல. நம்பி அதை எடுத்து கொடுங்க தங்கம். இல்ல இருக்கட்ட விட்டாரா? விடல. ஏன் என் பந்து மட்டும் இத்தனை வருஷம் ஆகியும் அது குதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வருஷம் என் ஆண்டவர் எனக்கு என்ன அருளுகிறாருன்னா தீர்க்க தரிசனத்தாரிலி உன் காரியம் செத்து போலப்பா, உன் காரியத்துல உசுர் இருக்குன்றதுக்கு இதுதான் அடையாளம். நான் பேசுறப்ப உன் மனசு இப்படிதான் குதிக்கும். ஆமென். உன் மனசு இப்படிதான் எழுச்சி அடையும். ஆமென். அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றப்ப ஆம் என்கிறார். ஆம் என்கிறார். சொல்லுங்க. ஆம் என்கிறார். ஆம் என்கிறார். பந்து அடிக்கிறப்ப ஆம் சொல்றாரு, பந்து திரும்ப கையில வர்றப்ப ஆமென் சொல்லுது. ஆமென். ஆம் ஆம் ஆமென். ஆம் ஆமென். ஆம் ஆமென். ஆம் ஆமென். ஆம் ஆமென். அவர் ஆம் சொல்றப்ப உங்களால ஆமென் சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அடிச்ச உடனே திரும்ப பந்து கைக்கே வருது. ஆமென். உங்களுடைய மனது திரும்ப திரும்ப ஆண்டவரை நோக்கியே எழும்புது. ஆண்டவருடைய கரத்துக்கு நேரா தான் உங்க மனசு பயணிக்குது. ஏன்னா உங்க விஷயத்துல இன்னும் உயிர் இருக்கு. ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அப்ப தெரியும் இவன் வந்து ஒரு நேரம் திரும்ப பவுன்ஸ் ஆனோம்னா ஒரு அடி அடிக்கணும். ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் மட்டும் கொடுத்துட்டு விட்டாருன்னா அப்படியே சோர்ந்துருவான், படுத்துருவான். 4 நாளைக்கு சொல்லிட்டு படுத்துருவான். ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் சொல்லிட்டு அமைதியானாரா? இல்ல தீர்க்க தரிசனத்துக்கு மேல தீர்க்க தரிசனத்தை தந்து இதுவரை என்ன தட்டி தட்டி 22 வருஷமா அப்படியே நான் ஓடிட்டே இருக்கு. ஆமென். ரகசியம் தான்
மனசு தொடர்ந்து எழுச்சி அடைந்த நிலையிலேயே இருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் இல்ல, தீர்க்க தரிசனத்துக்கு மேல தீர்க்க தரிசனம், வார்த்தைக்கு மேல வார்த்தை, தீர்க்க தரிசன அடுக்கு, ப்ரொபெட்டிக்கல் ஃப்ளோ. ஆமென். ஹalleluya. கைய கால ஒட்டைகளை ஓங்கி அடிச்சு ஆமென் எழுப்புறார் ஆண்டவர். ஆமென். ஹalleluya. அப்போ ஒரு கரம் என்ன தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நான் இன்னும் தளர்ச்சி அடையல. ஆமென். என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னும் குறையல. எஸ். பல வருஷம் ஆகியும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேங்கிற எண்ணம் தான் வருதே ஒழிய இந்த பந்து அதனுடைய எழுச்சியை இன்னும் இழக்காது இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தருடைய கரம் அதை திரும்ப 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 தட்டிக்கிட்டே இருக்கு. பந்தும் திரும்ப திரும்ப அவர் கைக்கே வருது, கற்ற கைக்கே பந்து வருது, வேற எங்கேயும் போல பந்து. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கற்ற கைக்கே வருது திரும்ப. உங்க லைஃப் அவர் கையில இருக்கு. எஸ். உங்க மகனை குறிச்சு, மகளை குறிச்சு, உங்க ஃபியூச்சரை குறிச்சு ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறாருன்னா அந்த பிள்ளையோட காரியம் ஆண்டவருடைய கையில இருக்கு. கையில இருக்கு. அதனாலதான் எந்த விஷயத்துல நீங்க தளர்ச்சி அடைகிறீங்களோ அந்த விஷயத்துல ஆண்டவர் தளர்ச்சி அடைய விடையாம திரும்ப ஒரு தீர்க்க தரிசனத்தை தந்து உங்களை இன்னும் ஆக்டிவா அலைவா வச்சிருக்கிறாரு. உங்க ஃபெய்த் வந்து இன்னும் வற்றி போகாம, இன்னும் அணிஞ்சு போகாம, இன்னும் உயிரோட, இன்னும் எழுச்சியோட இருக்கிறது காரணம் நீங்க ஒரு தரிசனம். அந்த தரிசனத்துக்காக ஆண்டவர் திரும்ப திரும்ப உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உங்களை எப்பவும் எழுச்சியோட வச்சிருக்கு. ஆமென். ஆமென். 22 வருஷம் ஆகியும் ஏன் இன்னும் எழுப்புதல் டாபிக்கை மாத்திக்கிற முடியல? ரகசியம் தான். எஸ். இதுதான் ரகசியம். இதை தவிர வேற எதையும் பேச முடியாது. எஸ்.